அனைவருக்கும் வணக்கம். உச்ச நடிகர் உச்சா போன தருணம் அப்படிங்கிற தலைப்புல தான் இந்த காணொலியை நம்ம பார்க்க போறோம். தலைகணம் தவறானது அப்படிங்கிற தலைப்புலையும் நம்ம பார்க்கலாம். என்னைக்குமே நம்ம பெரிய ஆளு, நம்ம இல்லைன்னா இங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது. நம்ம இல்லைன்னா இந்த இடத்துல இன்னொருத்தன் இருக்க போறான். ஒரு கம்பெனில நம்ம வேலை பார்க்குறோம், நம்ம இல்லைன்னா அந்த வேலையே நடந்துரும்னு சொல்லிட்டு சில பேர் நினைப்பாங்க. அவன் இல்லைன்னா இன்னொரு ஆளு அப்படித்தானே ஒழிய நம்ம தான் அப்படிங்கிறது தலைகணம் இருக்கவே கூடாது. ஒரு நடிகர், உச்ச நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அவர் முதல் மாநாடு போடுறதுல இருந்து அவர் விடக்கூடிய ஒவ்வொரு அறிக்கையையும் பெரிய செய்தியா போடுறது. இத்தனைக்கும் அந்த உச்ச நடிகர் இந்த ஊடகங்கள் எல்லாம் மதிக்கவே மாட்டாரு. ஒரு பிரஸ் மீட் கூட கொடுக்க மாட்டாரு. மைக்கை தூக்கிட்டு அண்ணா 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 ஓடினா கூட கதவு கண்ணாடியை கூட திறக்க மாட்டாரு. கார்ல அப்படியே உட்கார்ந்துட்டு போவாரு. அந்த நடிகருக்கு இந்த ஊடகங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு வெளிச்சத்தை கொடுத்தாங்க. தமிழ்நாட்டுல இப்படி ஒரு ஊடக வெளிச்சம் சமீப காலமாக எந்த ஒரு கட்சிக்குமே கிடைக்கல, ஆளுங்கட்சியை தவிர. அப்படிப்பட்ட ஊடக வெளிச்சம் கிடைக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதன்மையான ஊடகங்கள்ல 90% ஊடகங்கள் எல்லாம் திமுகவின் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த ஊடகங்கள் எல்லாம் எப்படி இவருக்கு பாசிட்டிவான செய்தியை போடுறாங்க? இவர் அதை சொன்னாரு, இவர் இதை சொன்னாரு, இவர் அறிக்கை விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு செய்தியை போட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணி இது இந்த உச்ச நடிகருக்கு உச்சா போகக்கூடிய சூழலை ஏற்படுத்தி இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம கூட்டணிக்கு வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க, அவங்க பாஜக கூட எல்லாம் போயிட மாட்டாங்க அப்படின்னு ஒரு தவறான கணக்குல இருந்திருப்பார் போல உச்ச நடிகர். இவங்க கூட்டணின்னு சொன்ன உடனே இவருக்கு உச்சா வந்துருச்சு. உடனே ஒரு அறிக்கை, பழைய பங்காளியோடு கூட்டணி போயிட்டாங்க, இது ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை, இது கண்டனத்துக்குரியது, அப்படியே ஒரு மாதிரியா ஒரு அறிக்கை. எப்பவும் அறிக்கை மட்டும் தானே விட்டுக்கிட்டு இருப்பாரு, ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு. என்னைக்கும் இந்த தலகணம் பிடிச்சி ஆடினா இதுதான் நிலைமைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம், 2 ஆப்ஷன் இருக்குன்னா அங்க போலாமா இங்க போலாமா, எது பெட்டர் ஆப்ஷன் யோசிப்பாங்க. அண்ணன் திரும்ப மாதிரியான நாட்கள் டபுள் டிஜிட்ல எனக்கு சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. இல்லைன்னா நாங்க அந்த பக்கம் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதானே வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு பாஜகவும் பாமகவும் இருக்கக்கூடிய இடத்துல அண்ணன் திருமாவர்கள் இருக்க மாட்டேன் அப்படின்னு அப்படி சொல்லியிருக்காரு, அப்படி முழங்கி இருக்காரு மேடையில. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அதிமுக பாஜகவோட கூட்டணி போயிட்டாங்க. பாமக எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம அவங்க ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காங்க. அவங்க என்னைக்குமே யாரையும் தேடி போக மாட்டாங்க, கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. திடீர்னு தேர்தலுக்கு ஒரு மாதத்திற்கு முன்னாடி தான் கூட்டணியவே அறிவிப்பாங்க. அப்படி அவங்க கடைசி நேரத்தில் தான் அறிவிப்பாங்க. பாஜகவோடு இன்னைக்கு அதிமுக கூட்டணி வச்சதுங்கிறது 2 ஆப்ஷன் இருந்தது. இன்னைக்கு எங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, எங்கேயும் போக முடியாது, நாங்க அங்கதான் இருந்தாகணும். அப்பதான் நாங்க அதிகாரம் அதை நோக்கி நாங்க நகர முடியும். எது 2 சீட்டு 4 சீட்டை வச்சுக்கிட்டு இவங்க அதிகாரத்தை நோக்கி நகர்ந்துகிட்டே இருப்பாங்க. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் நீங்க நகர்ந்துகிட்டே இருப்பீங்க? ரொம்ப நாளா போயிட்டே இருக்கீங்களே, கொஞ்சம் ஸ்பீடா தான் போங்க. விஜய் அவர்கள் அதிகாரத்துல பங்கு தரேன்னு கூட சொன்னாரு, உச்ச நடிகர் சொன்னாரு. அங்க போனா 2016 மக்கள் நல கூட்டணியோட நம்ம கேவலமா தோப்போங்கிறது அனுபவம் வாய்ந்த தலைவர் அண்ணன் திரும்ப அவர்களுக்கு தெரியும். பல தோல்விகளை பார்த்திருக்காரு, பல தேர்தல்களை பார்த்திருக்காரு, அவருக்கு தெரியும். ஆனா விஜய் ரசிகர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் அரசியல் புதுசு, வெற்றி தோல்வி அவர்களுக்கு புதுசுதான். அவங்க சினிமாவில் ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அது நல்லா இருந்தாலும் பார்ப்பானுங்க, படும் கேவலமா இருந்தாலும் பார்ப்பானுங்க. ஒன்னே ஒண்ணு, இந்த ஃபேஸ் வேல்யூ. தலைவன் வந்துட்டான், யாரு? விஜய் தலைவர் வந்துட்டாரு, தளபதி வந்துட்டாரு. அந்த ஒரு ஃபேஸ் வேல்யூக்காக இந்த ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, குஞ்சான்ஸ், விசில் அடிச்சா குஞ்சான்ஸ், அவங்க போய் பார்ப்பாங்க. அவ்வளவுதான் மக்களே, வேற ஒண்ணுமே கிடையாது. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஒரு விஷயத்துல நடிகர் விஜய் அவர்களை துச்சமென மதித்து துளியும் மதிக்காமல் இந்த கூட்டணியை நோக்கி நகர்ந்தது என்பது எப்படி தெரியுமா இருக்கு? நீ முதல்ல யாரு? உனக்கு முதல்ல எத்தனை விழுக்காடு ஓட்டு இருக்கு? உனக்கு நான் வெயிட் பண்ணுமா? எனக்காக தேசிய கட்சிகள் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அவங்க 2024 பாராளுமன்ற தேர்தலில் அவங்க ஒரு கூட்டணி அமைச்சு 17 விழுக்காடு கிட்ட ஓட்டுகளை வாங்கியிருக்காங்க. அவங்களும் நாங்களும் 2024 ஒன்னா இருந்திருந்தோம்னா திமுகவை எப்பயே நாங்க வீழ்த்திருப்போம். நீ யாரு பிள்ளைக்கா பையன் அப்படிங்கறதே புரிஞ்சு போச்சு. திமுகவுடைய பி டீம் தான் விஜய் அவர்கள், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னுடைய 2 கண்கள்னு சொல்லும் போதே
அடுத்த கமலஹாசன் வந்துட்டாரு அப்படின்னு நான் அன்னைக்கே புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் அண்ணன் சீமன் அவர்கள் தம்பி 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 பாசத்தை அப்படி கொட்டுவாரு. என்னைக்குமே அண்ணன் வந்து தம்பிகள் மேல பாசத்தை கொட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. அது என்னதான் கொள்கை முரணா இருந்தாலும் சரி, பிடிக்காதவனா இருந்தாலும் சரி, தன்னை திட்டுறவனாவே இருந்தாலும் சரி, தனக்கு எதிர் நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய பெரியாரிஸ்டா இருந்தாலும் சரி, நம்மளை திட்டினாதான் உனக்கு சோறு கிடைக்குதான், திட்டிட்டு போட்டு உர்றா அப்படின்னு தான் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லுவாரு. தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னோட 2 கண்கள்னு சொன்ன உடனே தலைகணம் நம்ம தான் எல்லாம் அப்படின்னு விஜய் அவர்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. நம்மளை யாரும் விமர்சிக்க மாட்டாங்க, நம்மளை விமர்சிச்சு அவங்க காலி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அடுத்த நாளே மேடையை போட்டு இது கொள்கை இல்ல கூமுட்டுன்னு சொன்னாரு பாருங்க. அங்க அடிச்சாரு அடி விஜய்க்கு. நீ எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீ யாரு முதல்ல, நீ எனக்கு என் அரசியல அனுபவம் என்ன, என்னுடைய போராட்ட வாழ்க்கை என்ன, என்னுடைய சிறை வாழ்க்கை என்ன, என்னுடைய ஈழ பயணம் என்ன, நீ யாரு? ஆஃப்டர் ஒரு ஆக்டர். அதை தாண்டி நீ என்ன பண்ணிருக்க? நானும் சினிமா துறையை சேர்ந்தவன் தான். அண்ணன் சீமான் அவர்களும் சினிமா துறையை சேர்ந்தவர் தான். படம் நடிச்சிருக்கேன், இயக்கியிருக்கேன். அதை தாண்டி இந்த போராட்ட வாழ்க்கையில பல அடக்குமுறைகளை தாண்டி எவ்வளவோ விஷயத்துல சாதிச்சிருக்கோம். நாங்க பரந்தூர்ல விமான நிலையம் கட்ட முடியாததுக்கு காரணம் நாங்க தான். 8 வழி சாலை போட முடியாததுக்கு காரணம் நாங்க தான். பேனா சிலையை வைக்க முடியாததுக்கு காரணம் நாங்க தான். இப்படி பல விஷயங்களை நாங்க சொல்லலாம். நீ என்ன பண்ணிருக்க? ஜஸ்ட் ஆக்டர். நடிச்சிருக்க, உனக்கு ஆட தெரியும், பாட தெரியும், ஆனா அரசியல் தெரியாதுங்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாரு. ஒன்னு சாலையில இந்த ஓரத்துல நெல்லு, அந்த ஓரத்துல நெல்லு, நடுவுல நின்னா லாரி அடிச்சு செத்து போயிடுவார் சொன்னாரா? அன்னைக்கு விஜய் அவர்கள் தன்னுடைய தலைகணத்தில் இருந்து ஒரு பகுதியை இறக்கி வைத்த தருணம். அதை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். ஊடக வெளிச்சம் பெரிய அளவுக்கு கிடைக்குது, நம்ம என்ன பண்ணாலும் செய்தியா எடுத்து போடுறாங்க, தமிழ்நாடே நம்மளை பார்க்குது, நம்மளை பெரிய அளவுக்கு கொண்டாடுறாங்க, நம்ம தான் அப்படிங்கிற ஒரு தலைகணம். என்னைக்கு அண்ணன் சீமானவர்கள் அடிச்சாரு அன்னைக்கே கொஞ்சம் தலைகணம் குறைஞ்சது. இன்னைக்கு அதிமுக பாஜகவோட கூட்டணி போயிடுச்சு. இப்ப தெரிஞ்சிருக்கும் அரசியல்னா என்ன. இது இந்த அரசியல் குளம் இருக்குல்ல, குளம் வெறும் மீன்கள் மட்டும் வாழக்கூடிய குளம் அல்ல, பெரிய பெரிய ராட்சச முதலைகளும் இருக்கும் தம்பி அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது இப்போ உன் காதுல ஏறுதா? நான் யாரு, நான் யாரு, நான் பெரிய ஆளு, எனக்கு பயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு இல்ல. இப்ப போதுமா? இதான் இந்த அரசியல். விஜய் ரசிகர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், அண்ணன் திருமாவர்களின் விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படி இன்னைக்கு அண்ணன் திருமாவை நான் இழுக்கிறேன் அப்படின்னா, டபுள் டிஜிட்ல அண்ணன் திருமா அவர்களுக்கு சீட்டு கிடைக்காது. திமுக கூட்டணியில தரமாட்டாங்க, சிங்கிள் டிஜிட்ல தான் கிடைக்கும். போன முறை என்ன 6 கொடுத்தாங்க, அதுல 4 ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். பாராளுமன்றத்துல 2 கொடுத்தாங்க, சிதம்பரம் விழுப்புரம். இந்த முறை 8. ராஜ விசுவாசத்தை காட்டியிருக்காரு. வேங்கை வயல் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கல, அங்க ஒன்றும் பண்ணல. இருங்க, கண்டுபிடிப்பாங்க, இருங்க. அந்த மக்கள் மேலேயே பழி தூக்கி போட்டாங்க, எல்லாத்துக்கும் அமைதியா இருந்திருக்காரு. ராஜ விசுவாசத்தை காட்டியிருக்காரு. அதனால 6ங்கிறது 8ஆக உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரிங்களா? அடுத்து பாமக எந்த பக்கம் போறாங்க, 2026 காலம் எப்படி வேணாலும் மாறும், பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.